நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளானது ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 21/7/2026 தமிழுக்கு பராபக வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்த இன்றைய நாளுக்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. சூரிய உதயம் இன்று காலை 6:01 புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று காலை 8:41 வரை சப்தமி திதியும் பின்பு அஷ்டமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:07 வரை அஸ்த நட்சத்திரமும் பின்பு சித்திரை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:07 வரை சதய நட்சத்திரமும் பின்பு பூரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிய காலை வணக்கம். இன்றைய நாள் 21/7/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும். காரியங்களில் எதிர்வர்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மிதுனராசி, மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்பு உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் இருக்கும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, உறவினர் மூலமாக எதிர்பாராத விடயங்களுக்கு சிறப்புகளுக்கு இடம் உண்டு. துலாம் ராசி, சித்திரை 3, 4, சுபாதி, விசாகம் 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். விருச்சிக ராசி, விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல்கள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளே சிக்கல் இருக்கும், நிதானம் தேவை. மகர ராசி, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் ஒன்று, நன்மை கொண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம் 3, 4, சதயம், புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் மந்தங்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். நன்றி. இன்றைய சிந்தனை: உள்ளத்திலே நல்லனவற்றை மட்டும் நாங்கள் வைத்துக்கொள்ள முடியாது. எங்களுடைய உள்ளம் பல வகையான விரிவுகளை கொண்டது. நல்லனவற்றை மட்டும் நாங்கள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நிறைய பயிற்சி எடுக்க வேண்டும். முதலிலே இறை வழிபாடு, தியானம், யோக பயிற்சி, தியான பயிற்சி இவை ரெண்டும் மிக முக்கியமானது. எமது உடலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த கட்டுப்பாடு தியானத்தின் மூலமாகவும் பயிற்சியின் மூலமாகவுமே நாங்கள் கொண்டு வர முடியும். ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னதாக எம்மை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எமக்குள்ளே அந்த சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். அந்த சிந்தனை சரியாக நமக்கு அந்த இடத்திலே இருந்து செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு நமது அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த மூளை சரியாக இயங்க வேண்டும். இந்த இயக்கம், இந்த பயிற்சி இவையெல்லாம் ஆத்மார்த்தமாக மனதிலிருந்து நமக்கு வருபவை. எனவே அந்த மனம் நல்ல நிலையிலே ஒரு நிலையிலே ஒருமைப்படுத்தி எல்லாவற்றையும் சரியாக கொண்டு வருகின்ற ஒரு தன்மையை கொடுக்கிறது என்றால் அது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரம். நாங்கள் ஒவ்வொருவரும் அதை சரியாக நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய ஒவ்வொரு செயலும் மிக அற்புதமானதாக அமைந்து விடுகின்றது. நாங்கள் எதிர்பார்ப்பதை விட உன்னதமானதாக, உயர்வானதாக, மற்றவர்கள் போற்றக்கூடிய தன்மையுடையதாக அது விரிவடைந்து விடுகின்றது. இந்த செயல்பாடு தான் எங்கள் வாழ்க்கையிலே மிக மிக போற்றக்கூடியதாக அமைந்துவிடும். அப்போ ஒவ்வொருவரும் அந்த செயல்பாட்டை நமக்குள்ளே உள்வாங்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த பயிற்சி, தியான பயிற்சி மிக முக்கியமானது. மனம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் தியானம் இருந்து பழக வேண்டும். அதிகாலையிலே ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தியானத்தில் இருக்கின்ற பொழுதோ, குறிப்பாக ஒரு 5 நிமிடம் நம்மை நாம் அமைதிப்படுத்தி நமக்கு விரும்பிய அந்த ஸ்லோகங்களையோ பன்னிசைகளையோ காதிலே கேட்டுக்கொண்டு, நல்ல இசைகளையோ காதிலே கேட்டுக்கொண்டு இந்த மனதை உடலை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் நினைக்கின்ற விடயங்கள் எங்களுக்குள்ளே சரியாக வந்து அமரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்க வேண்டும். அது மிக மிக உன்னதமானதாக இருக்கும். நாங்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கும் இந்த தியானமும் இந்த மன ஒருநிலைப்பாடும் மிக முக்கியமானது, மிக உன்னதமானது. அதை செய்து பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலுமே நீங்கள் அதிகமான ஆர்ப்பரிப்பான வெற்றிகளையும் சிறப்புகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். நன்றி. இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து பார்க்க இருப்பது திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக, மேலிருந்து மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர். இக்குறளினுடைய பொருளாக, மேல்நிலையில் இருந்தாலும் மேன்மை பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்லர், கீழ்நிலையில் இருந்தாலும் இழிகுணம் இல்லாதவர் கீழ் மக்கள் அல்லர். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். மேலிருந்து மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இக்குறளினுடைய பொருளாக, மேல்நிலையில் இருந்தாலும் மேன்மை பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்லர், கீழ்நிலையில் இருந்தாலும் இழிகுணம் இல்லாதவர் கீழ் மக்கள் ஆவர். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.